நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற எம்ஜிஆர் பட பாடலை முதலமைச்சர் ஸ்டாலின் பாடியது அரசியல் அரங்கில் கவனம் பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் திருப்பெயர் பகுதியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். அப்போது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற எம்ஜிஆர் பட பாடலை பாடி தனது உரையை முதலமைச்சர் தொடங்கினார். தொடர்ந்து பேசிய அவர் வாலியின் கவிதை வரிகளுக்கு ஏற்ப இந்த மாநாடு அமைந்திருப்பதாக குறிப்பிட்டார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்திட மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் ஹிந்தி திணிப்பதற்காக மட்டும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கவில்லை என தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்திடாததால் 2,152 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக விமர்சித்த முதலமைச்சர் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த திட்டத்தில் கையெழுத்திட மாட்டோம் என உறுதிபட தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் உயர்கல்வித்துறைக்காக 200 கோடியும் பள்ளி கல்வித்துறைக்காக 44,000 கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசு 2,152 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க. 43 லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல. மாணவர்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்டுகிற கொள்கை அது. இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம்.